ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடுவழி சித்தரின் பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவரின் சில பாடல்களை பார்ப்போம். உள்ளாக நால்வகை கோட்டை பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ள புலன் எனும் காட்டை வெட்டி கனலிட்டு எரித்திட்டால் காணலாம் வீட்டை. மிக அழகான பாடல். அவர் கூறுகிறார், நம்மை சுற்றி நாம் 4 வகை குணங்களை வைத்து கோட்டை அமைத்துள்ளோமா. அந்த 4 வகை குணங்கள் தான் காமம், குரோதம், மதம், ஆச்சரியம். ஏதோ ஒன்று மற்றவர்கள் நம்மிடம் கூற வந்தால் கூட இந்த கோட்டையானது அதை தடுத்து கொள்ளும். நம் ஆசைகள் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்க விடாது. நம் கோபம் என்னும் குணம் இவர் என்ன நமக்கு அறிவுரை கூறுகிறது என்று அது கேட்க விடாது. நம்முடைய பொறாமை குணங்கள், நம்முடைய மீண்டும் மீண்டும் வேணும் என்னும் குணங்கள், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு கோட்டையாக நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த கோட்டையை நாம் எப்படியாவது அழித்து விட வேண்டும். அழித்தால்தான் உடல் எனும் இந்த நாட்டை நமக்கு கைவசம் வரும். இந்த உடல் என்பதே ஒரு உபகரணம் போல்தான். அதாவது இந்த இறைவனை அடைய வேண்டும் என்றால், இந்த அகத்தில் ஈசனை காண வேண்டும் என்றால் ஒரு உடல் வேண்டும். வேறு ஏதாவது நிலையில் சொர்க்கம் இங்கு எல்லாம் சென்று இதுபோல் தியானம் செய்ய நம்மால் முடியாது. அங்கு ஏதோ சந்தோஷமாக இருக்கலாம், இருந்துவிட்டு புண்ணிய காலம் தீர்ந்தவுடன் மீண்டும் இங்குதான் வர வேண்டும். இந்த பூமியில் மனித உடல் எடுத்து அதை உபயோகம் செய்து, நல்வழியில் இந்த உடலை உபயோகம் செய்து அந்த இறைவனை அடையும் நிலையை அடைய வேண்டும். அதற்கு இந்த தீய குணங்கள் எல்லாம் நம்மை சுற்றி கோட்டை போல் இருக்கிறது. அது எதுவும் நம்மை அணுக சம்மதிப்பதில்லை. அதனால் இந்த கோட்டையை நீ இடித்து எறிந்துவிட்டு அப்பொழுது நீ ஆளலாம் நாட்டை. அதை மட்டுமா, கள்ள புலன்கள், இந்த கோபம் இதையெல்லாம் அடக்க வேண்டும் என்றால் நம் மனம் நமக்கு வசப்பட வேண்டும். அந்த மனதில் தானே இதெல்லாம் கூற முடியும். மனமோ அதற்கு என்று தனி குணங்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்கள் அதை மிகவும் குழப்பி வைக்கின்றது. கள்ள புலன் எனும் காட்டை, அது அந்த காடு போல் இருக்கிறதாம் இந்த 5 புலன்களும். நாம் காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, வாயால் பேசுவது, இது எல்லாம் நம்மை குழப்பி விட்டு பல வகையான உலகத்தில் உள்ள அனுபவங்களை எல்லாம் கொடுத்து நம்மை மேலும் மேலும் குழப்புகிறது. இதற்கு இந்த குழப்பம் தீர ஒரே வழிதான் உண்டு. அதை வெட்டி கனலிட்டு எரித்திட்டால், கனல் என்று இங்கு சித்தர் கூறுவது யோகத்தை. யோகம், தியானம், பக்தி, ஏதோ ஒரு வழியில் இந்த 5 புலன்களையும் அடக்கி மனதையும் அடக்கிவிட்டால் அப்பொழுதுதான் நாம் இந்த உடலை நல்ல வழியில் பிரயோஜனம் செய்ய முடியும். இந்த உடல் என்பது கூறுவார்களே யூஸ் அண்ட் த்ரோ, அதுபோல்தான். இந்த உடலை வைத்து அந்த இறைவனை அடைந்து விட்டு உடலை தூக்கி எறிந்து விட்டு போக வேண்டும். இதற்கு இந்த மனம், இந்த கள்ள புலன்கள், நம்முடைய தீய குணங்கள், இது எல்லாம் விடுவதில்லை. அதனால் எது எது விடுவதில்லையோ அதை தியானம் எனும் கனலில் இட்டு எரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடைவோம் முக்தியை என்று கூறுகிறார். நம்முடைய வீட்டை காணலாம். வீடு என்பது நாம் எல்லோருமே வந்திருப்பது அந்த இறைவனிடம் இருந்துதான். அதுதான் நம்முடைய பூர்வீக வீடு என்று கூறுவார்களே, சொந்த வீடு அதுதான். இங்கு எல்லாம் வந்தோம், ஏதோ கொஞ்சம் காலம் இருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் ஆட்டம் போட்டோம், சென்று விடுவோம். அந்த வீட்டை நாம் திரும்பவும் அடைய வேண்டும் என்றால் இவ்வாறாக செய்ய வேண்டும் மனமே என்று கூறுகிறார் சித்தர். சந்தேகம் இல்லாத தங்கம், அதை சார்ந்து கொண்டாலும் தாழ்வில்லா பொங்கம்.
அந்தம் இல்லாத ஓர் துங்கம், எங்கும் ஆனந்தமாக நிரம்பிய பொங்கம். மனமே, இறைவன் என்பவன் சிறிதும் குற்றம் இல்லாதவன். நாம் என்னதான் குறை சொன்னாலும் அது உண்மையில்லை. அவருக்கு எந்த குற்றமோ குறையோ இல்லை. ஏனென்றால் அவருக்கு குணமே இல்லை. குணமற்றவன், நிர்மலமானவன் அந்த ஈசன். அவருக்கு போய் எப்படி ஒரு குற்றம் இருக்கும்? நமக்கெல்லாம் குற்றம் இருக்கிறது. நம் குணம் சரியில்லை என்றால் நம்ம எல்லாம் குணத்துக்கு உட்பட்டவர்கள். அதனால் நமக்கு எல்லாம் குறை இருக்கிறது. நாமே குண அதீதனாகிவிட்டால், குணத்தை தாண்டிவிட்டால், அதாவது நான் அந்த ஆத்மா என்று உணர்ந்து விட்டால் நமக்கும் குணமெல்லாம் ஒன்றும் இருக்காது. குற்றமற்றவன் நாமும் ஆகிவிடுவோம். ஆனால் அந்த ஈசன் குணமற்றவன் ஆகையால் அவருக்கு எந்த குற்றமோ குறையோ இல்லாத தங்கம். அதை சார்ந்து கொண்டால் தாழ்வில்லா பொங்கம். அந்த இறைவனையே சார்ந்திருந்தால், அந்த இறைவன் தான் எனக்கு துணை, அவன் ஒருவன் தான் எனக்கு துணை என்பதை நாம் மனதில் நன்றாக பதித்து விட்டால் ஒரு வகையான துன்பமும் நமக்கு வந்து சேராது. அந்த இறைவனையே கதி, அவன் ஒருவன் தான் என்னுடன் உண்டு என்று நினைப்பவர்களுக்கு ஒரு நாளும் தாழ்வே இல்லை. அவர்கள் மனம் ஒரு நாளும் தளர்ந்து போகாது. ஏனென்றால் அந்த இறைவன் ஆனந்தமயமானவன். அவ்வாறான இறைவனுடன் நாம் சேர்ந்திருக்கும் பொழுது நம் மனம் எவ்வாறு தாழ்வு பெறும்? என்ன ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம் மனம் தளரவே செய்யாது. ஏனென்றால் நம்முடன் இறைவன் இருக்கிறானே என்ற ஒரு நம்பிக்கை நம்முடன் ஆணித்தரமாக வேண்டும். மனமே, நீ அதை நோக்கி செல் என்று கூறுகிறார் சித்தர். அவன் அந்தம் இல்லாதவன். அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். என்னுள்ளும் இருக்கிறான், உன்னுள்ளும் இருக்கிறான். இன்னும் கூற போனால் நாம் எல்லோருமே அவனுடன் தான் இருக்கிறோம். இங்கு இருப்பது எல்லாம் அவன்தான், மற்றது எல்லாம் மாயையை சார்ந்தது. பாரில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றின பேர்கொண்டு மேவரு முத்தி. சீரியலுயரட்ட சித்தி, யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி. பக்தி என்பது என்னவென்றால் அன்பு, அவ்வளவுதான். பக்தி என்றால் நாம் ஏதோ பெரிதாக இருக்கிறது என்பது இல்லை, அன்பு. அந்த அன்பானது நாம் பொது வாழ்க்கையில் நாம் எல்லோருமே ஏதோ வேறொன்று மேல், உலக வாழ்க்கையின் மேல் வைத்திருப்போம். அதற்கு பேரெல்லாம் பக்தி இல்லை. ஆனால் அது ஈசன் மேல் இருந்தால் அதற்கு பேர் பக்தி. ஒரு மனிதன் இந்த உலகில் பிறந்து விட்டால் அவனுக்கு ஏதோ ஒன்றின் மேல் அன்பு செலுத்தாமல் இருக்கவே முடியாது. அது நல்வழியில் இருந்தால் நம்மை நல்வழியில் கொண்டு சேர்க்கும், இறைவனிடம் இருந்தால் அது இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். எதை நாம் விரும்புகிறோமோ, எதன் மேல் நாம் அன்பு வைக்கிறோமோ அதாக நாம் மாறிவிடுவோம். இன்றைய காலத்தில் கூட நிறைய பேர்கள் செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்த்தி அதன் மேல் அன்பு செலுத்துவார்கள். இதுதான் அன்பு. ஏனென்றால் அன்பு என்பது மனிதனின் அடிப்படையான ஒரு விஷயம். அது எதன் மேல் செலுத்துகிறோம் என்பது முக்கியமானது. இதுபோல் நம் கவனம் எல்லாம் வேறு ஒரு திசையில் போய்விட்டால் அது நமக்கு முக்தி தராது. ஆனால் நம் பக்தியானது, நம் அன்பானது இறைவன் மேல் இருந்தால் அது நம்மையே உயர்த்தி விடும். அதுதான், இவ்வளவுதான் இந்த இதில் வித்தியாசமானது. யார் இறைவன் யார் என்று புரிய வேண்டும். அப்பொழுதுதானே நமக்கு அந்த இறைவன் மேல் அன்பு செலுத்த முடியும். யாரோ ஒருவர் மேல் நாம் அன்பு செலுத்த முடியாது. இறைவனை நாம் சிறு வயதிலிருந்தே நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நம் தாய் தகப்பன், மற்ற சகோதரர்கள் எல்லோரும் நமக்கு பக்தி என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு தான் இந்த கடவுளின் லீலைகள் எல்லாம் படிப்பதெல்லாம். அது திருவாசகமானாலும் சரி, வேறு என்ன நூல்களானாலும் சரி, அவர்கள் அந்த சிவன் அந்த அடியாள்களை ஆட்கொண்ட விதம், பெரிய புராணம், இது எல்லாம் பல வகையான லீலைகள். சிவனின் லீலைகளை படித்தால் சிவன் மேல் பக்தி வரும், நாராயணனின் லீலைகளை படித்தால் நாராயணன் மேல் பக்தி வரும். இது பிற்காலத்தில் மாறக்கூட செய்யலாம். ஏதோ எல்லாம் ஒன்றுதான், உள்ளவன் ஒருவன் தான். அது வேறு வேறாக தெரிகிறானே தவிர உள்ளவன் ஒருவன் தான்.
அதனால் அந்த பக்தி அந்த ஒருவன் மேல் சென்று விட்டால், ஏதோ அவரை பற்றி புரிந்துவிட்டு சென்று விட்டால் நம்மையே அது உயர்த்திவிடும். பக்தியில் தான் அடிப்படையானது. பக்தி இருந்தால்தான் அது ஞானத்தில் போய் முடியும். பக்தி தான் கர்மயோகத்திற்கும் அடிப்படையானது. பக்தி தான் யோகத்திற்கும் அடிப்படையானது. அதனால் சித்தர் கூறுகிறார், இவ்வுலகிலேயே உயர்ந்தது பக்தி தான். இறைவன் மேல் பக்தன் கொள்ளும் ஆழ்ந்த அன்பே இறுதியில் அவனை விடுவிக்கின்றது. முக்தி அவனுக்கு கொடுத்து அவன் நிலையே உயர்த்துகிறது. சிவபெருமான் மேல் தொடர்ந்து பக்தி செலுத்தி வந்தால் அஷ்ட சித்திகளும், நமக்கு எல்லா சித்திகளும் நாம் அடையலாம் என்று கூறுகிறார் சித்தர். மேலும் இந்த சித்தரின் பாடலை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். ஓம் நம சிவாய.